பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு ட்ரிப் அடிக்கலான்னு இன்றைக்கி கிளம்பிட்டேங்க. காலையில் நேரத்துலேயே கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே போகிறப்போ கொஞ்சம் நல்லா வெயில் வந்துருச்சுங்க. நேராக எங்கள் தாத்தாங்க காட்டுக்கிட்ட தான் போய் வண்டி நிறுத்தினோம். முன்னாடியே மாங்காய் மரம் இருக்குங்க. மாங்காய் மரத்தை பார்த்தோன்னே அப்பாவும் பொண்ணு ஹாப்பி ஆகிட்டாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 மாங்காய் கிட்ட பறிச்சிட்டாங்கங்க. பூரா காயாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் சித்தப்பாவை பார்க்க போனோம். நாங்கள் வெயில் வர்றதை பார்த்தோன்னே ஏமா கொஞ்சம் நேரத்தில் வந்திருக்கலாம்ல, இந்த வெயில் இவ்வளோ ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி உட்காருங்க நுங்கு பறித்து தர சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நுங்கு பறிக்க கிளம்பிட்டாருங்க. பறித்து கொடுத்தாரு. அது கீழே விழுந்தோடனே எட்டு வந்து வச்சுட்டேங்க. பக்கத்துலேயே பப்பாளி மரம் இருந்துச்சு. இதையும் கொண்டு போய் வைங்க, ஊருக்கு போகும்போது கொண்டு போவீங்களாம்மா அப்படின்னு சொல்லிட்டு பப்பாளி பழத்தை பறித்து கொடுத்தாருங்க. அது கொஞ்சம் முகப்பழமாக தான் இருந்துச்சு. அது பாப்பா கிட்ட பறித்து கொடுத்தாங்க. பாப்பா வாங்கிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு பழமும் இருக்குது, முகப்பழமாக இருக்குது, எடுத்து வைங்கம்மா, 2 நாளில் பழுத்துரும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பழத்தையும் பறித்து கொடுத்தாருங்க. அதையும் பாப்பா வாங்கிட்டான். அதுக்கப்புறமா நுங்கு இருக்குல்ல, வெட்டி தர வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவர் ஒன்று ஒன்றா வெட்டி எல்லா பழத்தையும் வச்சுட்டாருங்க. சரி பாப்பாவை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டோம். அவள் இது வரைக்கும் மரத்துலேருந்து டேரெக்டாக வெட்டி எடுத்து அதை சாப்பிட்டதில்லை. அதனால் பாப்பாவை கூப்பிட்டோம். ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அவள் கையில் கொடுத்தாரு. அவள் ஹாப்பியாக வாங்கிட்டான். அவளுக்கு சாப்பிட தெரியல. ஜூஸ் மாதிரி வரும்னு பார்த்தா, ஆனால் தண்ணி வெளியே வரவில்லைங்க. சரி விரல் உள்ளே விட்டு வச்சு சாப்பிட்டு வரும் அப்படின்னு விரல உள்ளே விட்டோன்னு தண்ணியெல்லாம் செய்யணும் வெளியே வந்துடுச்சுங்க. அவள் உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உறிஞ்சு குடிக்க பார்த்தா. அப்புறம் எப்படியோ போராடி விரல உள்ளே விட்டு நுங்கியெல்லாம் எடுத்த நல்லா இலசாக இருந்துச்சுங்க. பாப்பா விரல உள்ளே விட்டு எடுத்து குடிச்சிட்டு சூப்பராக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துல இருந்தது எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நாங்கள் 3 பேருமே ஹாப்பி.